ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நீங்கள் நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரூபா வத்தி பெட்டி வச்சு சூப்பராக பென்டன் ஷூட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணியிருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். சின்ன பசங்க நீங்கள் மறக்காம ட்ரை பண்ணி கொடுங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பென்டன் ஷூட்டர் எப்படி செய்யலாம்னு வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பென்டன் ஷூட்டர் செய்யறதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி வத்தி பெட்டி ஒன்று தேவை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ் குச்சி ஒன்று தேவை. அப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் பேப்பர் தேவை ஃப்ரெண்ட்ஸ். கலர் பேப்பர் உங்கள்கிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல, ஸ்கெட்ச் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லப்பர் பேண்டு தேவை 2. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டும் இருந்தால் போதும். பென்டன் ஷூட்டர் ரொம்ப சூப்பராக செய்யலாம். நெக்ஸ்ட்டு மேக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வத்தி பெட்டியை எடுத்துங்க. நம்மளுக்கு அந்த உள்ளே இருக்கிற வத்தி குச்சிலாம் தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். அந்த பெட்டி மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பக்கம் மட்டும் கட் பண்ணி எடுக்கணும். நான் பண்ணுறேன், அதே போல் பார்த்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே போல் அந்த பாதி மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. இதையும் கட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பேக் சைடில் இந்த இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ் குச்சி ஒட்டணும். ஐஸ் குச்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கை ஈர்த்து விடுறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஐஸ் குச்சி வந்து இவ்வளோ நீட்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஐஸ் குச்சி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கையில் ஈர்த்து விடுறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ் குச்சி தேவை. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துங்க. மேக்ஸிமம் இவ்வளோ சைஸ் கட் பண்ணுங்கள், அதுவே பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைஸுக்கு போதும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபெவிக்யூ யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. கரெக்டாக எந்த இடத்துல ஒட்டணும் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபெவிக்யூ அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. இதே போல் ஸ்ட்ராங்காக ஓட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபெவிக்யூ அப்ளை பண்ணுங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ ஒட்டியாச்சு பாருங்கள். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த வத்தி பெட்டியில் கரெக்டாக உள்ளே போதான்னு பார்த்து ஃபிட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் ஃபிட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து க்ரீன் கலர் தேவை. க்ரீன் கலர் வந்து பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் பென்டன் போல். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் கலர் வந்து வாங்கி வச்சுருக்கோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதே சைஸுக்கு கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துங்க கார்போட் ஷீட்டு. இந்த கார்போட் ஷீட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பெட்டிக்குள்ளே ஃபெவிக்யூ அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம புல்லட் போடுறது போது கரெக்டாக மேலே வந்து நிற்கும். அந்த உள்ளே இருக்கிற பெட்டி சைஸுக்கு அந்த கார்போட் ஷீட் கட் பண்ணி உள்ளே வச்சு ஃபெவிக்யூ அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. இதே போலவே 2 சைடு கேப் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த பாக்ஸ் உள்ளே வரும்போது கரெக்டாக உட்காரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலர் பேப்பர் இருக்குது நம்மகிட்ட. கலர் பேப்பர் வச்சு ஃபுல்லாக ஒட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலர் பேப்பர் அப்ளை பண்ணி ஒட்டி வச்சு பாருங்கள். நீங்களும் கலர் பேப்பர் இருந்தால் ஒட்டுங்க, இல்லைன்னா ஸ்கெட்ச் வச்சு அடிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது அப்படியே கரெக்டாக ஃபிட் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபிட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த வத்தி பெட்டியில் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரூபா காயின் வச்சு சைஸுக்கு கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அதே போல் கட் பண்ணிவிடுங்க, மார்க் பண்ணிவிட்டு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம புல்லட் மேல் போட போகிறோம் மேலேருந்து. பாருங்கள், கட் பண்ணி வச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பென்டன் ஷூட்டர் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புல்லட் தான் ரெடி பண்ணணும். நம்ம புல்லட் வந்து கார்போட் ஷீட்டில் தான் மார்க் பண்ணி அந்த ரூபா காயின் சைஸுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையில் வாட்ச் மாரி போடுறதுக்கு கார்போட் ஷீட்டு கட் பண்ணிவிட்டு கரெக்டாக அதே போல் சென்டரில் வச்சு ஒட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கையில் மாட்டுறதுக்கு நம்ம இதுதான் கரெக்டாக இருக்கும், கார்போட் ஷீட் தான். ஃபெவிக்யூ அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் வந்து அவங்கள்ட்ட கலர் கொடுத்துருங்க, க்ரீன் கலர் அந்த வாட்ச் பட்டிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேலே சும்மா பிளாக் கலர் ரவுண்ட் ஷேப்பில் இதே போல் வச்சுங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம மேலேருந்து அப்படியே புல்லட் போடுற மாதிரி இருக்கும். வச்சு அப்படியே ஒட்டிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
உங்கள்கிட்ட ஒயிட் பேப்பர் இருந்தாலும் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லப்பர் பேண்டு வந்து கரெக்டாக நான் பண்ணுறேன் அதே போல் பார்த்து போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் கரெக்டாக ஈர்த்து விடுறது கரெக்டாக இருக்கும். இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று 2 போடணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லப்பர் பேண்ட் போட்டுச்சு. அவ்வளோதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஈத்து விடும்போது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புல்லட் பார்த்தீங்கன்னா அந்த ₹1 காயின் சைஸ் கட் பண்ணி எடுத்துட்டேன். கார்போர்ட் ஷீட் தான் ஃப்ரெண்ட்ஸ். அது மேலே ஸ்கெட்ச் கலர் கொடுத்துக்கலாம். கலர் கொடுத்தா வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பென்டன் ஷூட்டர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புல்லட் ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த வாட்ச் பட்டி கலர் கொடுத்துக்கலாம், க்ரீன் கலரில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலர்லாம் கொடுத்து புல்லட் ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்கள். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ₹1 இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், பென்டன் ஷூட்டர் செய்யலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்ச் பட்டி வந்து க்ரீன் கலர் தான் கொடுக்க போகிறேன். நீங்களும் க்ரீன் கலர் யூஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கலர்லாம் வச்சு வாட்ச் பட்டெலாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம புல்லட் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு. மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். புல்லட் போட்டு அப்படியே ஈத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னோம். அதுதான் நம்ம அந்த ஐஸ் குச்சி வச்சுருக்கோம். இதே போல் ஈத்து விட்டால் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்ப்போம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு. பென்டன் ஷூட்டர் ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுன்னு செக் பண்ணி பார்க்கலாம்.